கானா ஃபெஸ்டிவல். ஓகே ஸ்ரீ, இன்ட்ரோடக்ஷன் ரவுண்ட்ல அடுத்து நம்ம கூட யார் பாட போறா? அடுத்து வந்துட்டு சேட்டு அவங்க தான் வந்து அவங்களோட இன்ட்ரோ பாட்டு பாட கழுத்துல வேற செயின் பல பலன்னு இருக்கு, வச்சிட வேண்டியதான். ஆசைகள் ஆசைகள் கோடி என் மனதினை அறிந்திட வாடி, இயற்கையின் அழகினை திருடி உன் முகத்தினில் வைத்தது ஏண்டி, ரோஜாப்பு போல உந்தன் உதடுகள் இதயத்தில் அழியாது என்றும் நினைவுகள், மேகத்தை போலுந்தன் மேனியோ இருக்குதடி, ஆசைகள் ஆசைகள் கோடி என் மனதினை அறிந்திட வாடி, இயற்கையின் அழகினை திருடி உன் முகத்தினில் வைத்தது ஏண்டி, ரோஜாப்பூ போல உந்த உதடுகள் இதயத்தில் அழியாது என்றும் நினைவுகள், மேகத்தை போலுந்தன் மேனியோ இருக்குதடி. வெறுக்க முடியல உன் நினைவ, அழிக்க முடியல என் கனவ, இருளான உலகத்திலே ஏஞ்சல் போல வாயண்டி, வெறுக்க முடியல என் நினைவ, அழிக்க முடியல என் கனவ, இருளான உலகத்திலே ஏஞ்சல் போல வாயண்டி, இரு மனமோ சேருமோ திரும்பி 4 வருடம் நான் உன்னை விரும்பி, இரு மனமோ சேருமோ திரும்பி 4 வருடம் நான் உன்னை விரும்பி, என்றும் முந்த நினைவால் வாடும் கானா சேட்டை சேர்ந்து விடு, என்றும் முந்த நினைவால் எழுதும் கானா சேட்டின் கவிதை இது, ஆசைகள் ஆசைகள் கோடி என் மனதினை அறிந்திட வாடி. ஓகே ஸ்ரீ, இந்த மாதிரி லவ் ஃபெயிலியர் பாட்டு பாடுறவங்களுக்குலாம் நீ தான் வந்து எப்பவும் வந்து கேட்ப, நீயே பேசி கேட்டு. ஓகே, நல்லா ஃபீல் பண்ணி பாடுனீங்க. நீங்க வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்றவரு அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணல. இங்க ஒருத்தர் எதுக்கு நான் அவ்வளோ ஃபீல் பண்ணீங்க அவர் பாடினதுக்கு? அவர் 5 வாட்டி லவ் ஃபெயிலியர். அப்படியா? ஆனா அப்போ 5வது படிக்கும்போது அஞ்சலின்னு ஒரு பொண்ணு லவ் பண்ணாராம், கேட்டிருக்கேன் அவர் பத்தி. பழைய ஞாபகம். எத்தனாவதுண்ணே? அஞ்சலியா? நான் சொன்னேன்ல. ஓகே, கரெக்டாக தான் பிடிச்சி வச்சிருக்கேன். 2 பேரும் அப்பப்போ டீ கல்ல பார்த்து பேசிப்போம், அதான் சொன்னேன். சரி, ஓகே, எப்படி பாடுனீங்கன்னு கேட்டுருமா ஜட்ஜஸ் கிட்ட? சரணா வேற லெவல்ப்பா. தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாருமே கை தட்டலாம்ல. ஏன்னா தம்பி வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு பாட்டு ஒன்று கேட்டேன், இந்த தன்னா நன்னா தன்னா சூப்பராக பாடியிருக்கேன். அதுக்கப்புறம் இது தான் மெலோடி ஜென்சன் பிள்ளைது இவங்களாம். நாங்கள் வந்து இந்த மெலோடி உள்ளே போகும் இல்லை, ஒரு ஜாலியாக டமால் டிமில் டமால் டிமில் பாடினு வரோம். தம்பி வந்து மெலோடி ஜென்சன். ஆனால் ஒருத்தரை ரசிக்க வைக்க முடியுது, அதுவே எவ்வளோ பெரிய விஷயம். ஒருத்தர் ரசிக்க வைக்கிற, சிரிக்க வைக்கிற, சிந்திக்க வைக்கிற. உனக்கு நன்றி சொல்கிறத விட உங்கள் அம்மா அப்பாவுக்கு தான் நன்றி சொல்லணும். கண்டிப்பாக தேங்க்யூ தேங்க்யூ. ஏன்னா இந்த இந்த கானா இன்னும் இசையில் வந்து நீ கலந்துக்கணும், இன்னும் மேலே மேலே வளரணும், வளர்ந்துருவேன் கண்டிப்பாக. நீ என்னையே சந்தோஷப்படுத்த வச்சிட்டேன். எனக்கு என்ன ஒரு ஃபீல், சரியான லவ் ஃபீல் ஆகுது. நான் அப்பா பார்த்துக்கிறேன், அப்பா உங்கள் பையன் லெவலில் ஞாபகம் வராங்களாப்பா? நான் அப்பாவை கேட்டேன். அப்பா இல்லைப்பா எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லைன்னு. அதுபோல் பழைய ஞாபகம். அதனால் வந்து வாழ்த்துக்கள். வேற என்ன அச்சி தும்சம் பண்ணு. கண்டிப்பாக நன்றி, தேங்க்யூ. ரவியப்பா ஆல்ரெடி நல்லா பாடுற சிங்கர் தான் சேட்டு, வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ, ரொம்ப நன்றி. சபேசனா சேட்டு, நீ பாடும்போது பழைய ஞாபகங்கள்லாம் வந்துச்சா லைஃப்பில்? எந்த ஞாபகம்னா? எந்த ஞாபகம்? என்ன ஞாபகம் வருது உங்களுக்கு? சொல்றாங்க 90s ஞாபகம். ஓகே. இல்லை, ஒரு உண்மையை சொல்லணும்னா நான் இந்த லெவலுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு லெவலில் வந்திருக்குன்னா அது காரணம் வந்து சபேஷன் தான்.
ஃபஸ்ட்டு காரணம் அவர் தான். நான் சுதாரணா கூட வந்து ஃபஸ்ட்டு வண்டி தான் ஓட்டியிருந்தேன். அப்போ வந்து உன்னுடைய வாய்ஸும் நல்லா இருக்குதுடா, நீ ஒரு பாட்டு ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய ஒரு லவ் சாங், அப்பயே நான் லவ் சாங் தான் பாடினேன். அதுக்கு மியூசிக் பண்ணி என்கரேஜ் பண்ணது நம்ம சபேசன் தான். அவருக்கும் ரொம்ப நன்றி சொல்லி. கண்டிப்பாக சீக்கிரமாக திரைப்படத்தில் பாடக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக வரும். ஆல்ரெடி பாடியிருக்கேன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்ட படத்தில் சொல்லியிருந்தாங்க என்கிட்ட. கண்டிப்பாக இன்னும் வேறு லெவலில் வரணும். ஆல் தி பெஸ்ட். ஓகே, அவரோட மார்க்ஸை கேட்டுடலாமா? ஃபர்ஸ்ட் நீ சேட்டு படத்தெல்லாம் போயிட்டியா? பாட்டு அப்படியா? சூப்பர், வாழ்த்துக்கள். பிரகாஷ் அவங்க ஜீவ் பிரகாஷ், மியூசிக் ஜீவ் பிரகாஷா? ஹீரோன்னு இன்ஃபார்ம் பண்ணுங்க. அண்ணனா? நான் வந்து அந்த படத்துலேயே வந்து ரவுடி சாங் தான் நான் பாடிடுறேன். ரவுடி சாங்கா? ஜிவி சாரோட அவங்க ரகுமான் சாரோட அவங்க ரகுமான் சாரோட அவங்க ரெகேனா மேடம். ரெகேனா மேடம். சூப்பர், வாழ்த்துக்கள். பரவாயில்ல, ஜெம் சிங்கர்ஸ்ல நீ சொல்லியிருக்க, இது எங்கேயுமே சொல்லியா? வேறு எதுவுமே சொல்லணும். சூப்பர். ஜிவி சாருக்கும் தெரியும், நல்ல வாய்ஸ் இருந்தா, நல்ல டேலண்ட் இருந்தா யூஸ் பண்ணுவாரு. வாழ்த்துக்கள். நன்றிங்க, ரொம்ப நன்றி. மார்க்குன்னா 10 தான், அதுவே கெத்து தான். ஆமா. ஓகே, ரவியப்பா 10. சபேசனா 10. தேங்க்யூ ரொம்ப நன்றி. ஓகே, பெரிய கிளாஸ் பண்ணிடலாம் எல்லாரும். 30 மார்க் வந்து வாங்கியிருக்கீங்க. 1 மார்க் கூட கம்மி பண்ணல. விட்டுருந்தா வந்துட்டு இது எழுதுகிற போட்டியாக இருந்தால் எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் ஃபார் குட் ஹேண்ட் ரைட்டிங்னு ஒரு எக்ஸ்ட்ரா 5 மார்க் கொடுத்துருப்பாங்க. நானே எதிர்பார்க்கல அவங்க எனக்கு வந்து 10 மார்க் கொடுப்பாங்கன்ட்டு. நானே எதிர்பார்க்கல. சரி, கண்டிப்பாக ரொம்ப நன்றி. எனக்கு 3 பேருக்குமே ரொம்ப நன்றி சொல்லிடுறேன். ஓகே, எல்லாரையுமே வந்துட்டு நிறைய யோசிக்க வச்சுட்டீங்க. அதுவும் சரவடி சரணனாலாம் எந்த கேர்ள் ஃப்ரெண்டை யோசிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தாரு. சபேசனா அங்க வந்து மார்க் போட சொன்னா உட்காந்து எண்ணிட்டு இருக்காரு. நான் இங்க பாக்குறேன் ஸ்கேன் போட்டு. இங்க பாரு, இவர் கொஞ்ச நேரம் வாசிக்கவே இல்லை, உட்காந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. என்னடா பண்றீங்க அப்படின்னு விட்டுருந்தா அழுதுருப்பா போல. எங்க வெள்ளை சட்டியில தெரிஞ்சிட போதுன்னு அழுவல, அவ்வளவுதான். சரி, ஓகே. அடுத்த வாட்டி வந்துட்டு அஞ்சலிக்காக ஒரு பாட்டு எழுதியாருன்னா கொண்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே ப்ரோ, சூப்பரா பாடியிருக்கீங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ரவுண்டும் கலக்கணும். ஓகே, தேங்க்யூ. ஓகே முத்து, நல்லா வேற லெவல்ல ஜாலியா போயிட்டு இருக்கு. இப்போ யார் வந்து பாட போறாங்க? அடுத்த இன்ட்ரோடக்ஷன் ரவுண்ட்ல யார் பாட போறா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரகுமான் அவர் தான் வந்து பாட போறாரு. லெட்ஸ் வெல்கம் ரகுமான். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும். லாஸ்ட் டைம் ஆடிஷன்லேயே தெரிக்க விட்டீங்க. இன்னைக்கு என்ன பாட்டு பாட போறீங்க? கானா பாடம் தான். கானா? தேவா ஐயா பாடிய வாங்கடா 420 பீடா என்ற பாட்டில் ஒரு பாட்டு எழுதிக்கிறோம், அதை பாடுவோம். சூப்பர் சூப்பர் சூப்பர், வேற லெவலில் பாடிடலாமா? சரி, ஓகே, நல்லா பாடிடலாமா? பாடிடலாம். ஓகே, வெறித்தனமா வெயிட்டிங்ல இருக்கோம், நீங்க பாடுறதுக்கு. போய் வெயிட் பண்ணுங்க, போமா. ஏழுங்க கானா பாட்டு, நாங்க இருப்பது சென்னை கோட்டை. சின்ன புள்ளைங்க கான பாட்டை கேட்டா ராத்திரி நீ தூங்க மாட்டே. கேளுங்க கேளுங்க கானா பாட்டு, சொந்த ஊர் சிந்தாரப்பேட்டை. எங்களோட பாட்டை கேளு, ராத்திரி நீ தூங்க மாட்டே. பட்டு கேளு பட்டு கேளு பட்டு கேளு, எங்க ருட்டு கேளு ருட்டு கேளு ருட்டு கேளு. பட்டு கேளு பட்டு கேளு பட்டு கேளு, எங்க ருட்டு கேளு ருட்டு கேளு ருட்டு கேளு. கேளுங்க கேளுங்க கானா பாட்டு, நாங்க எல்லாம் சென்னை கோட்டை. எங்களோட பாட்டை கேளு, ராத்திரி நீ தூங்க மாட்டே. ரிச்சா வண்டி ஓட்டுறா, சவாரிய ஏத்துறா. சம்பாரிச்ச காசத்தான் வயசா புள்ள கொடுக்கிறா. கோயமேடு சவாரி, கூடையில காய்கறி. கொல்லியத்து குடிக்கலனா நடு ரோட்டில் அடிக்கடி. கோட்டரை வாங்கிக்கிறா, போய் கறிய கட்டிக்கிறா. கோட்டரை வாங்கிக்கிறா, போய் கறிய கட்டிக்கிறா. ரிச்சா மாமா சத்யராஜ் ஸ்டைல காட்டிடுவான். ரிச்சா மாமா சத்யராஜ் ஸ்டைல காட்டிடுவான். தக்கர் தும்ம தும்மக்கா, தக்க தக்க தும்மு 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 தும்மக்கா. தக்கர் தும்மு தும்மக்கா, ஐ தக்கர் தும்மு தும்மக்கா.
துணிஞ்சவங்க இந்த கால இளைஞருங்க ஐயோ எதுக்கோ துணிஞ்சவங்க ஏமாத்த நினைச்சு ஏறி மேய்ச்சா எதுவோ நடக்காதுங்க ஏமாத்த நினைச்சு ஏறி மேய்ச்சா எதுவோ நடக்காதுங்க பட்ட கேளு பட்ட கேளு பட்ட கேளு எங்க ரூட்ட கேளு ரூட்ட கேளு ரூட்ட கேளு பட்ட கேளு பட்ட கேளு பட்ட கேளு எங்க ரூட்ட கேளு ரூட்ட கேளு ரூட்ட கேளு கேளுங்க கேளுங்க கானா பாட்டு நாங்க எல்லாம் சென்னை போட்டு எங்களோட பாட்டை கேளு ராத்திரி நீ தூங்க மாட்ட ராத்திரி நீ தூங்க மாட்ட ராத்திரி நீ தூங்க மாட்ட ஓகேண்ணா பயங்கரமாக பாடுறீங்க. ஸ்ரீ நீ ஏதோ கேட்கணும் டவுட் அங்கேருந்து யோசிச்சுட்டே இருந்தியே. நான் என்னடா யோசிச்சேன், இவன் எல்லாத்தையும் யோசிச்சுட்டு என்ன கோத்து விடுறான், என்ன தானே எல்லாம் மொக்க பண்றீங்க ஈஸியா, அதனால ஆமாம், ஓகே என்ன கேட்கணும் என்ன கேட்கணும் கேளு, என்ன வேணா கேளு. சரி ஓகே, நான் ஸ்ட்ரெயின் பண்ணாம அப்படியே உங்க வாய் அசைக்கிற மாதிரியே தெரியல, ஆனா அவ்வளோ போல்டா வந்துட்டு வாய்ஸ் வந்தது. நீங்க எப்படி பாடுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜஸ் கிட்ட கேட்டுரும். ரவியப்பா நல்லா பாடினார். அவர் ஆல்ரெடி ஒரு பாடகர் தான், நல்லா பாடக்கூடிய பாடகர், நல்லா சூப்பராக பாடினார். நன்றி நன்றி நன்றிப்பா. சரண்ண்ணா ரகுமாரண்ணா பா சொல்லுப்பா. உங்களை எப்படி சொல்கிறது, உங்கள் குரல் வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ரேஞ்சு ஐபிச்சி குரல்னுவாங்க. நன்றி நீங்கள் பாடுற ரேஞ்செலாம் இங்கே இருக்கிற சிங்கர் யாருமே பாட முடியாதுன்னு நினைக்கிறேன். நன்றி நன்றி. மேபி அப்போ பாடலாம், ஏன்னா அதை விட ஐபிச்சி ரேஞ்சு உங்கள் வாய்ஸு. இந்த பாட்டில் ஏதோ ஒரு வார்த்தை ஒன்று வச்சிங்கண்ணா, இந்த கால இளைஞருங்க என்னப்பா இந்த கால இளைஞருங்க இந்த கால இளைஞருங்க எதுக்கும் துணிஞ்சவங்க ஏமாத்த நினைச்சு ஏறி மேய்ச்சா எதுவும் நடக்காதுங்க. அதான் சாரி 2024 இருக்கோம். நம்ம வந்து யங்ஸ்டர்ஸுக்கு வந்து ஒரு முக்கியமான உதாரணம். இந்த கால இளைஞருங்க எதுக்கும் துணிஞ்சவங்க, படிக்கிறதுக்கும் துணிஞ்சவங்க. கண்டிப்பா. அண்ணா இன்னொரு லைனும் பாடுனாங்க, கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. அதெல்லாம் வேணாம், நான் கொந்தளிப்பேன். இருங்க அதை பத்தி பேசினா கொந்தளிப்பேன். என்னதுமா கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, ஒயின் ஷாப்ல போய் குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைனும் வந்துட்டு பாடினாங்க. சூப்பரா. இல்ல, அது ஷோ பாக்குற எல்லாருக்குமே தெரியும். ஒயின் ஷாப்ல கொடுக்குறாங்கன்னா சில பேர் அது பியூட்டி பார்லர்ல குடுக்குறாங்களா, அது வேற டிபார்ட்மெண்ட் இல்ல. அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அண்ணன் வந்து ஒரு பொதுவா கருத்து தான் சொல்லியிருக்காரு. இந்த கால இளைஞருக்கு அது முக்கியமான வரிகள், அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எதுக்கு துணிஞ்சவங்கன்னு சொல்லிருக்கான். எதுக்கு துணிஞ்சவனா, எதுக்கும் துணிஞ்சவங்கன்னா நல்லது கெட்டது எல்லாரையும் பார்க்குவதிலே துணிஞ்சவங்க. இப்போ இருக்கிற இளைஞருங்க நிறைய பேர் நல்லா எழுதி பாடுறாங்க, அவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்கு. நாங்கள் படாத இன்பம் அவங்க படும்போது அதை பார்த்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பாடின்னு வரோம். அவ்வளோதான். இது ஒரே ஒரு டவுட் மட்டும் தானே இருந்துச்சு. ஏன்னா எதுக்கோ துணிஞ்சவங்கன்னா வேற எதுனா போயிடுமோ அப்படின்ற மாதிரி. முன்ன இருந்தவங்க எப்படியே பாடிருந்தாங்க, இப்போ வளர்ந்து வரவங்களும் அந்த மாதிரி பாடுறாங்க. இல்லை இந்த கேட்கும் போதே இன்பமாகுது. அதில் எங்கள் சரவடி சாரன் தம்பியும் ஒரு ஆள், அதனால தான் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கு. இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி அது. ஏறி மிதிச்சா எதுவும் நடக்காதுங்க, எதுவும் நடக்காதுங்க. வாழ்த்துக்கள். பாட்டில் நீங்களே உங்ககிட்ட எதுவும் நடக்காதுன்னு நினைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, பாட்டுன்னு வந்துச்சுன்னா தனி ரூட்டு போட்டுன்னு பாடுற அண்ணன். அவரோட வாய்ஸுக்கு என்றைக்குமே நாங்கள் வந்து ஒரு பிக் ஃபேனாக இருப்போம். வாழ்த்துக்கள்லாம். நன்றி. வாழ்த்துக்கள்லாம். சபேஸ்னா ரகுமான் அண்ணனை பற்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஏன்னா அவர் பழைய பாடகர். அவரோட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா வெண்கல வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க, போல்டாக இருக்கும் அப்படியே. அது போல் ஒரு வாய்ஸ் படத்தெல்லாம் அண்ணன் பாடியிருக்காரு பயங்கரமா. கண்டிப்பாக இன்னும் சூப்பராக கான்ஃபிடென்ட்டாக பாடினா இன்னும் சூப்பராக இருக்கும்ண்ணா. கண்டிப்பாக இன்னும் நிறைய சாதிக்கலாம். கண்டிப்பாக. தேங்க்யூ. ரவியப்பா உங்களோட மார்க்ஸையும் அப்படியே சொல்லிடுங்க. 9.5. சரணண்ணா 9. சபேஸ்னா 9. சூப்பர். ஓகே, டோட்டலா சூப்பர். 27 மார்க் எடுத்துருக்கீங்க. ஓகே சபேஷ் அண்ணா, இனிமே அவரை நீங்க வந்துட்டு பழைய சிங்கர் ரெஜிஸ்டர் பண்ணாதீங்க சரிங்களா? எங்க வந்திருக்காரு பண்ண எத்தனை வாட்டி ப்ரோ, எதுக்கு ப்ரோ பழைய சிங்கர் ரிஜிஸ்டர் பண்றீங்க நீங்க? அதெல்லாம் அவங்க சிங்கர் அவ்வளவுதான். அது என்ன பழைய சிங்கர்? எம்எஸ்வி ஐயா கூட இன்னைக்கு அவரோட பாட்டு நம்ம கேட்கறோம்ல, முன்னோடி சிங்கரா? அப்பா பக்கத்துல வச்சு நீங்க அப்படிலாம் பேச கூடாது, ஞாபகம் வச்சுங்க. வயசானவர்னு ரெஜிஸ்டர் பண்ணாதீங்கன்னா எங்க கூட நிக்கும் போது என்னோட தம்பி மாதிரி இருக்காரு. நீங்க பழைய சிங்கர்னா எப்படி? எனக்கே அந்த பொண்ணு கண்ணு தெரியாதுண்ணே, அந்த பொண்ணு சொல்றதா நம்பாதீங்க. உண்மையாதான், நம்ப கூடாது. அதான் அப்படிலாம் இல்லை, சத்தியமா இன்னமும் எங்க இருக்கீங்க? அவர் பழைய சிங்கர் சொல்றாரு, அதுதான் வந்துட்டு நான் கடுமையா அதுக்கான தகராறு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு.
சரி ஓகே, நான் சூப்பராக பாருங்க. நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு ரெடி ஆகும், ஓகேவா? கண்டிப்பா. இதோட பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்குது. உங்களை டான்ஸ் ஆடி விட்டு பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை ஒன்று இருக்குது. அடுத்த ரவுண்டில் பார்த்துக்கிறேன். ஓகே ஸ்ரீ, இன்ட்ரடக்ஷன் ரவுண்டில் அடுத்து யார் பாட போகிறா? அடுத்து வந்துட்டு கோபி அவங்க தான் வந்து இன்ட்ரோ சாங் வந்து பாட போகிறாங்க. லெட்ஸ் வெல்கம் கோபி அவர். கோபி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்க்கா, நீங்கள்? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ அது என்னன்னு தெரியல. வந்தோடனே அந்த பொண்ணை பார்த்தோன்னே வணக்கம்க்கா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க. ஏன்டா ஆம்பளை பசங்களாம் உன் கண்ணுக்கு தெரியாதாடா? வந்தோடனே யாரு பேசுறாங்களோ அவங்கள்ட்ட தான் நீ பேசி பேசுறதுக்கு முன்னாடி அக்கா வணக்கம்க்கா அப்படிலாம் அவன் சொல்லல. அப்படிதான் சொன்னான். அவன் யோசிச்சு பார்க்க சொல்லுங்க. அவனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு பாத்துக்க. என் மூஞ்சியே பாக்குறானா, நீ பேசுனா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் பேசலடா, நீ அங்கேயே பேசிக்கிறா. சரி ஓகே, என்ன பாட்டு பாட போறீங்க கோபி? ஒரு அம்மா பாட்டு. அம்மா சாங் பாட போறீங்க. எப்படி ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க? பிப்பர்லாம் இல்லை, ஏதோ நம்மளுக்கு வரதை நம்ம கிட்ட காமிச்சா நம்ம நார்மலா பண்ணாலே நம்ம நல்லா பண்ணலாம்ல. சூப்பர் சூப்பர். சரி ஓகே, வேற லெவல்ல அம்மா சாங் வந்து பாட போறீங்க. நல்லா பாடுங்க, ஓகேவா? அம்மா நீ இல்லாத உலகம் எனக்கு மரணம் தானம்மா, மீண்டும் உன் கருவில் பிறக்க 7 ஜென்மம் ஆசைதானம்மா. அம்மா நீ இல்லாத உலகம் எனக்கு மரணம் தானம்மா, மீண்டும் உன் கருவில் பிறக்க 7 ஜென்மம் ஆசைதானம்மா. தவமா தவம் இருந்து என்ன நீ பெத்து எடுத்த, சோறு கஞ்ச நீ மறந்து பாலூட்டி அலங்கரிச்ச, பத்திரமா நான் பிறக்க 10 மாசம் வலி சுமந்த, பக்குவமா நான் நடக்க மடியில தவள வச்ச 7 ஜென்மங்கள் போதாதம்மா, பல 100 தெய்வங்கள் நீதானம்மா. 7 ஜென்மங்கள் போதாதம்மா, பல 100 தெய்வங்கள் நீதானம்மா. அம்மா நீ இல்லாத உலகம் எனக்கு மரணம் தானம்மா, மரணம் தானம்மா, மரணம் தானம்மா. என் தாயே முத்தம் கொடுத்தா வானுலகம் போய் வந்த, பசியில பால் கொடுத்தா பாசமாக தாங்கி வந்த, என் தாய் முத்தம் கொடுத்தா வானுலகம் போய் வந்த, பசியில பால் கொடுத்தா பாசமாக தாங்கி வந்த, வெயிலில் வேலை செஞ்சு வெள்ளிக்கயிர் வாங்கி தந்த, வேதனைய நான் மறக்க என் முகத்தில் சிரிப்ப தந்த, சாமிக்கு எத்தன தீபம் அது என் தாய்க்கு ஈடில்லையே, என் தாய் பாதங்களை நானும் கழுவுற கண்ணீரும் போதலையே, சாமிக்கு எத்தனை தீபம் அது என் தாய்க்கு ஈடில்லையே, என் தாய் பாதங்களை நானும் கழுவுற கண்ணீரும் போதலையே. அம்மா நீ இல்லாத உலகம் எனக்கு மரணம் தானம்மா, மரணம் தானம்மா.
கருவினில் சுமந்து கஷ்டப்பட்டு வளர்ந்து கோபுரத்தில் ஏற்றி வீட்ட என்ன கருவினில் சுமந்து கஷ்டப்பட்டு வளர்த்து கோபுரத்தில் ஏற்றி வீட்ட என்ன அத்தனையும் மறந்து கன்னத்தில் அறைந்து கண்ணீரில் மிதக்க வீட்ட ஒன்ன வெட்டி போடணும் அம்மா எட்டி உதச்சைய கால அறுத்து போடணும் அம்மா திட்டுனைய நாக்க வெட்டி போடணும் அம்மா எட்டி உதச்சைய கால அறுத்து போடணும் அம்மா திட்டுனைய நாக்க அம்மா நீ இல்லாத உலகம் எனக்கு மரணம் தானம்மா மீண்டும் உன் கருவில் பிறக்க 7 ஜென்மம் ஆசைதானம்மா தவமா தவம் இருந்து என்ன நீ பெத்து எடுத்த சோறு கஞ்ச நீ மறந்து பாலூட்டி அலங்கரிச்ச பத்திரமா நான் பிறக்க 10 மாசம் வலி சுமந்த பக்குவமா நான் நடக்க மடியில தவள வச்ச 7 ஜன்மங்கள் போதாதம்மா பல 100 தெய்வங்கள் நீதானம்மா 7 ஜன்மங்கள் போதாதம்மா பல 100 தெய்வங்கள் என்ன பெற்ற தாயே நீதான் அம்மா. உட்காந்து அழுதுகிட்டு இருந்த ஃபர்ஸ்ட் கண்ணத்தோட இல்லை நான் எதுவும் பேச விரும்பல. நான் எதாவது பேசினேன்னா அப்புறம் அந்த ப்ரோ என்னை பார்ப்பாரு. உடனே வந்துட்டு உனக்கு இப்போ பசங்கள்கிட்டே பேச மாட்டேன், நீ அவரை போட்டு கலாய்ப்ப. உண்மைதானே ப்ரோ? பசங்கள்ட்ட பேசுவீங்களா அதிகமா? எல்லாரையும் இல்ல ப்ரோ, பொதுவா எல்லாருமே எல்லாரையும் பொதுவா பையனும் நிக்கிறேன் ப்ரோ பக்கத்துல, ஒரே சட்டை மாதிரி அண்ணன் தம்பி மாதிரி தெரிஞ்சிருச்சா ப்ரோ? நம்ம ஒரே 2 பேரும் ஒரே மாடல் தான் போட்டுக்கிறோம். சரி வேணாம் போ, நீ அப்படியே சமாளிக்கிற அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு வந்துட்டு. என்னோட ஜூனியர், என் காலேஜ் ஜூனியர் இவங்க, தெரியுமா? அப்படியா? என் ஷோல இவங்களை இருக்காங்க. 5 வருஷம் முன்னாடியே எனக்கு தெரியும். எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு. ஆனா தம்பி எனக்கு இப்பதான் தெரியுது. எது நான் சொல்லி கொடுத்தோன்னா சொல்றேன். சரி ஓகே ஓகே, நான் ரொம்ப சூப்பராக பாடினீங்க. எல்லாரும் வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது ஃபீலிங்காக பாடும்போது அப்போ தான் நம்ம அவங்கள பற்றி யோசிக்கிறோம்ல. எல்லாரும் இப்போ அதை பற்றி திங்க் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஜட்ஜஸ் கிட்ட கேட்டுரும் நீங்கள் எப்படி பண்ணீங்கன்ட்டு. ஓகே ரவியப்பா, நல்லா பாடுனீங்கப்பா. பாட்டு நன்றிப்பா. நன்றிப்பா. சரண்ணா நல்லா தான் பாடினேன், வாழ்த்துக்கள். ஏன்னு கேட்டால் நாங்கள் நீ பாடிட்டு இருக்கும்போது தான் சொல்லிட்டோம். சூப்பர். நன்றி. சரி, எல்லாருமே வந்துட்டு லவ் ஃபெயிலியர் சாங் பாடும்போது எனக்கு ஞாபகம் வந்தது சொல்கிறாங்கல்ல. இப்போ இந்த பிள்ளை வந்துட்டு அம்மா பற்றி பாடியிருக்கு. யாராவது ஒருத்தராவது எனக்கு ஞாபகம் வருது எங்கள் அம்மா மூடு யாராவது சொன்னீங்களா? சரி ஓகே சபேஷ்ண்ணா. சபேஷனா சொல்லுங்க. கோபி சூப்பராக பாடினீங்க. இந்த பாட்டு யார் பாடினா தெரியுமா? ஒரிஜினல் பாட்டு இல்லைண்ணா, எனக்கு குணா அண்ணா ரொம்ப பிடிக்கும். அவர் பாட்டு அதிகமாக கேட்பேன். பட் அவர் பாட்டு கேட்கும் போது இந்த பாட்டு பாடினா நம்மளுக்கு செட் ஆகும், நல்லா இருக்கும்ன்றதுனால. ஆமாம், இது குணா பாடினாரு. லோகன், என்னோட நண்பர் லோகன் லிரிக்ஸ் எழுதினாரு. சூப்பராக பண்ணியிருப்பாங்க, சூப்பராக பாடியிருந்தேன். என்ன ஒன்று அங்கங்கே ஸ்ருதி மட்டும்தான் நிறைய மிஸ். அது மட்டும் கொஞ்சம் கவனிச்சு நீ பாடினா இன்னும் சூப்பர். அதேமாதிரி வார்த்தைகள் வந்து புரியல. இதை வந்து நீ எஃப் மைனரில் பாடியிருக்க. இதை நீ கொஞ்சம் ஹை பிச்சில் பாடினா இன்னும் நல்லா தெளிவாக புரியும். ஓகேவா? அதேமாதிரி எல்லாரும் வந்து 2 சரணம் பாடினா போதும் பாடல்கள், அப்போ நல்லாயிருக்கும். ஸோ வாழ்த்துக்கள். ஆனால் உங்களோட மார்க்ஸ்? என்னோட மார்க் வந்து 8. ரவியப்பா 8. ஓகே, டோட்டல் சொல்லுங்க. 24. ஓகே ஓகேண்ணா. ஓகே, 24 மார்க் எடுத்திருக்கீங்க. கொஞ்சம் என்னெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு கரெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதுக்கெல்லாம் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக பாடுவீங்க. சரிங்க. ஓகே, தேங்க்யூ.